எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில கூட என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த காலை வேலைக்கான வாக்குத்தத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதுதான் இன்னைக்கான வாக்குத்தத்தம். நமக்கு ஒத்தாசை எப்போ வரும்னு கேளுங்களேன். நமக்கு ஒத்தாசை எப்போ வரும்? யார் மூலியமா வரும்னா, ஆண்டவர் மூலியமா வரும். அது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, எதிர்பார்ப்பே இல்லாம வரும். எப்படின்னா, ஒரு மனுஷங்க கிட்ட உதவி கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மகிட்ட காசு பணம் எதிர்பார்ப்பாங்க. இல்ல வேற வேற காரியங்கள் ஏதாவது ஒண்ணு நம்மகிட்ட எதிர்பார்ப்பாங்க. நம்மளால இந்த காரியம் நடக்குமா? இந்த காரியம் நடக்குமா? அப்படின்னு நம்மகிட்ட ஏதாவது ஒரு உதவி வருமான்னு மட்டுமே எதிர்பார்ப்பாங்க. ஆனா, ஆண்டவர் உதவி குடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உதவியில எதிர்பார்ப்பே இருக்காது. சுயநலம் இல்லாத ஒரு உதவி. இத நான் என் வாழ்க்கையிலயும் அனுபவிச்சிருக்கேன். இப்ப ரீசென்ட்டா என் பையன நான் காலேஜ் சேர்க்கணும். நாங்க ஒரு 4, 5 காலேஜ் போயிட்டு போயிட்டு கேட்டு வந்தோம். எல்லா காலேஜ்லயுமே பணம் அதிகமா சொன்னாங்க. இத்தன வருஷத்துக்கு படிக்கணும் அப்படியெல்லாம் சொன்னாங்க. ஆனா என் பையன் கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியா இருந்ததுனால, கொஞ்சம் சீட்டு கிடைக்கிறது கஷ்டம்னு சொன்னாங்க. ஆனா, நான் ஒண்ணுமே பண்ணல. ஆண்டவர்ட்ட ஜெபம் மட்டும் தான் பண்ணேன். "ஏசப்பா, எங்களுக்கு உதவி பண்ணுங்க ஏசப்பா. எப்படியாவது எங்களுக்கு உதவி பண்ணுங்க. என் பிள்ளை படிக்கணும்." எங்க வீட்ல நான் 10வது. எங்க வீட்ல என்ன தாண்டி யாருமே எங்க வீட்ல பெரிய படிப்பு படிச்சதில்ல. அதனால வேண்டி நாங்க என் பிள்ளை நல்லபடியா படிக்கணும். அவனோட எதிர்காலம் நல்லா இருக்கணும். அதனால நீங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க ஏசப்பான்னு நான் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணிட்டு அதோட நான் விட்டுட்டேன். விட்டுட்டு இன்னொரு காலேஜுக்கு இப்ப என் பையன் படிக்கிற காலேஜுக்கு நாங்க கிளம்புறோம். அன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை குடுக்குறாரு. "எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது." அப்படின்னு. "பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு வேதம் சொல்லுச்சு. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சு நானும் என் மகனும் போனோம். எந்த ஒரு மனுஷ சப்போர்ட்டுமே இல்ல. யாரோட சப்போர்ட்டும் இல்ல. ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஆண்டவரோட ரெக்கமெண்டேஷன். எங்களுக்காக ஆண்டவர் அங்க போனாரு. பேசினாரு. அங்க இருக்கிற அதிகாரிகள்ட்ட பேசினாரு. எங்களுக்கு எதுவுமே நாங்க நிக்கல, வெயிட் பண்ணல. எங்கள விட நெறைய என் பையன விட மார்க் எடுத்தவங்கலாம் வெயிட்டிங்ல இருந்தாங்க. அவங்கலாம் வெளியில போயிட்டாங்க. ஆனா எங்களுக்கு உடனே எங்களுக்கு பாருங்க ஆண்டவர் இங்க இருந்து ஒரு ஆள் அங்க அனுப்பிச்சு வச்சாரு. எங்க ஊர்ல அவரு படிச்சுட்டு அந்த காலேஜ்ல லெக்சரரா இருக்காராம். அந்த சார் அங்க அனுப்பிச்சு வச்சு, நாங்க போய் இந்த ஊர்ல இருந்து, இந்த மாவட்டத்துல இருந்து வரோன்ன உடனே, உடனே கூட்டி எங்களுக்கு எல்லா காரியங்களையும் டக்குன்னு முடிச்சு, இன்னைக்கு அவ்ளோ பெரிய காலேஜ்ல என் பையன் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம, எங்கள கஷ்டமே இல்லாம எவ்ளோ பெரிய அற்புதம் தெரியுங்களா? சிங்கிள் மதரா ஒரு சைல்ட வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். ஆனா, அந்த ஒரு கஷ்டமே இல்லாம ஆண்டவர் என் பிள்ளைக்கு இன்னைக்கு பெரிய படிப்ப குடுத்து, அவன் எதிர்கால ஒரு பிரகாசமா மாத்தி ஆண்டவர் குடுத்திருக்காரு. எனக்கு அற்புதம் செஞ்ச ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வாரு. நீங்க ஆண்டவர நம்புங்க. ஆண்டவர நம்புனா மாத்திரம் போதும். ஏசப்பான்னு நம்மளுடைய முடியாத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர கூப்பிடுங்க. முடியும்போது கூப்பிடுறதில்ல. முடியவே முடியாது அப்படிங்கிற நேரத்துல ஏசப்பாவ நினைங்க. ஏசப்பா உங்களுக்கான உதவிகள கண்டிப்பா ஒத்தாசைகள பரத்துல இருந்து அனுப்புவாரு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.